காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? இந்த நேரத்துக்கு காப்பியா? தூக்க போக வேண்டாமா? இல்லண்ணே, கணக்கு பார்த்துட்டு இருக்கே, அதான் கேட்டேன். வேண்டாமா? ராதா, உனக்கு ஏதாவது வேணுமா? பால் இருந்தா கொடுக்கா. சூடா இருக்கா? இருக்கு, கொண்டு வரேன். என்னப்பா இவ்வளவு நேரத்துக்கு வர, என்னாச்சு? கஸ்டமர் வீட்டுல வண்டி ரிப்பேர்னு அதை போய் பார்த்துட்டு வந்தோம். அப்படியே நம்ம மாப்பிள்ளைக்கு தனியா செட் வைக்கிறதுக்காக ஒரு இடம் பார்த்துட்டு வந்தோம். தூரத்துல பார்க்க வேண்டியதா இருக்க, பக்கத்திலேயே வச்சா நம்ம செட்டை மூட வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவார் மாப்பிள்ள. இந்த பொறுப்புணர்ச்சி எப்போ வந்திருந்தா மாப்பிள்ளைக்கு இருக்க அறிவுக்கு எங்கேயோ போயிருப்பாரு. சரி, எல்லாத்துக்கும் நேரங்காலம் வரணும் இல்லையா? ராதா, இந்தா. ஏன்பா நேரம் அதுவா, போய் சாப்பிடுங்க போங்க, ஏன் நிக்கிறீங்க? வாங்கண்ணே, உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் நான் பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்கணும். வாங்க. அப்பாடா, எங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா நீ? நல்ல காலம், நாங்க தப்பிச்சோம். இன்னைக்கு உன்னோட சாப்பாடை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லாம போயிருச்சு. கஸ்டமர் வீட்லயே சாப்பிட்டோம். ரொம்ப கப்பல் பண்ணாங்க. வேற வழி இல்லாம நானும் மச்சானும் சாப்பிட வேண்டியதா போச்சு. அடடா, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. பெரியண்ணா, உங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்களா? ஒரு லேப்டாப் வாங்குங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டீங்க. இன்னும் ஐதர் அலி காலம் மாதிரி பழைய ஃபைல வச்சு உருட்டிட்டே இருக்கீங்க. எத்தனை லேப்டாப் எத்தனை கம்ப்யூட்டர் வந்தாலும் நம்ம மனக்கணக்கு அப்புறம் தாமா இதெல்லாமே. ஆமா, ஆவுன்னா இதையே சொல்லுங்க பெரியண்ணா. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எல்லாரும் ஃப்ரீயா தானே இருக்கீங்க? அண்ணே, இது உங்களுக்கே ஓவரா தெரியல? பெரிய அண்ணனை தவிர நாங்க எல்லாரும் வெட்டியா உட்காந்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுட்டு எதுக்கு இந்த கேள்வி கேக்குறீங்க? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம குடும்பம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இப்ப என்ன பேச போறா இவ? ஒன்னும் புரியலையே. என்னமா ஜானகி, என்ன விஷயம் சொல்லு. இங்க பாருங்க, இந்த வருஷம் எங்க கம்பெனில நல்ல லாபம் வந்திருக்கு. அந்த அமௌண்ட்டை வச்சு நாங்கெல்லாம் ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். மாதவி அண்ணி, உங்க ஷேரை நாங்க தொடவே இல்ல, அதை தனியா தான் வச்சிருக்கோம். சரி, உங்க ஷேர் என்ன பண்ணலாங்கிற ஐடியால இருக்கீங்க? அதான் சொல்றோம்ல, உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? ஆமா, உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா? எங்க ப்ராஃபிட் அமௌண்ட்ல 2 கிரவுண்ட் இடம் வாங்கி அதுல ஒரு பிளாட் கட்டலான்னு நாங்க பிளான் போட்டிருக்கோம். இந்த பிளான் வந்து ஆளாளுக்கு போடக்கூடாது. இன்ஜினியர் நான் மட்டும் தான் போடணும். அக்கா, இன்ஜினியருக்கு வேலை எதுவும் இல்ல போல் இருக்கு. போன போது பில்டிங் கட்டுற கான்ட்ராக்ட அவருக்கே கொடுத்துடலாம். அப்படியே பிளாட்ஸ் சேல் பண்ணி கொடுத்தாருன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட கமிஷனா கொடுத்துருவோம். பாவம், அவருக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும்ல. முதல்ல உங்களுக்கு பில்டிங் கட்டி கொடுக்கற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. மும்பைல இருந்து வந்த ஆர்டரே வேணான்னு சொன்ன வேணாம். ராதா, மது ஏதோ சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருப்பா. இத நாம விளையாட்ட நினைக்க கூடாது. எப்படி நாம வாட்டர் சப்ளைஸ்ல ஜெயிச்சோமோ அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லயும் ஜெயிச்சாகணும். அதுல அந்த அளவுக்கு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விஷயத்துல நீதான் எங்களை கைட் பண்ணணும். உன்னோட டேலண்ட் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறோம். அதானே, தம்பியோட பெரிய இன்ஜினியர் வேற யார் இருக்காங்க? உடனே உங்க தம்பிக்கு சப்போர்ட்டா? விட்டு கொடுக்க மாட்டீங்களே. அண்ணி, உண்மையிலேயே உங்க பிளான் சூப்பர் நீ. அப்படியே நீங்க பிளாட் கட்டி விக்கிறதுக்கு நல்ல இடமா பார்த்து நாங்க சொல்றோம். என்னவோப்பா, சமீப காலமா தொட்டதெல்லாம் நமக்கு தொலைங்குதுப்பா. உங்க பிசினஸ் நல்லா போகுது. ராதாவும் ஒரு பெரிய ப்ரொமோட்டர் ஆக போறான். மாப்பிளையும் ஷெட் வைக்க போறாரு. எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிப்பா. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? பெரியவரே, நான் வந்த நேரம் தான். எல்லாமே தெய்வநாயகி வந்த நேரம் தான்.